கதிர், என்னாச்சு? இப்பதானே பேசணும். ஆனா ஏன் நம்பருக்கு கூப்பிட்டிருக்க? நீ தனியா தானே இருக்க மாயா? நானும் சீனுவும் எங்க ரூம்ல தான் இருக்கோம். என்ன விஷயம்னு சொல்லு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போறேன். என்ன சர்ப்ரைஸ்? நாளை கோயம்புத்தூர் வரேன். ஏய், டேய், என்னடா சொல்ற? எப்படி திடீர்னு வருவ? எங்க கம்பெனி பிரான்ச் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் டிகிரி முடிச்சிருக்கறனாலையும் இங்க ரொம்ப சின்சியரா வேலை பார்த்தனாலையும் அந்த புது கம்பெனிக்கு இன்சார்ஜா போட்டிருக்காங்க. நாளைக்கு அங்கதான் வரேன். தனாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு அவள்கிட்ட சொல்லிடாத. ஏய், நிஜமா தானே சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். டேய் சூப்பர்ரா. தனா நீ இல்லாம எவ்வளவு ஃபீல் பண்றா தெரியுமா? நாங்க அதெல்லாம் நினைச்சு எவ்வளவோ பேசியிருக்கோம்டா. நீ வரேன்னு அப்பவே சொல்லியிருந்தா தனாவை சந்தோஷப்பட்டிருப்பால. டேய், தனா கிட்ட சொல்லிடாதடா. அதனாலதான் நீங்க 2 பேரும் தனியா வந்ததுக்கு அப்புறம் நான் கால் பண்றேன். அவளுக்கு நான் நேர்ல சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். சூப்பர்ரா, அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் நேரா எங்க வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க தனாவை கூட்டிட்டு அங்க வந்துருங்க. ஏய், நேரா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? இல்ல வேணாம். நீங்க தனாவை கூட்டிட்டு அங்கேயே வந்துருங்க. நான் ஏர்போர்ட்ல வந்து இறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். சரி, ஓகே, பை. பை. மறுபடியும் கண்ணாமூச்சியா? காலையில இருந்து என் முன்னாடி வந்து வந்து மறைஞ்சு மறைஞ்சு போற. சும்மா சும்மா வந்து என்ன தொல்லை பண்ணாத, போடா. என்னாச்சு? இந்த நேரம் பார்த்து நீ கூட இல்லாம போயிட்டல. அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அழற? அழாத தானா? கதிர், அழாத தானா? கதிர், பாட்டி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. என்ன திடீர்னு வந்திருக்க? ஆமா, ஏண்டா, என்ன போன் கூட பண்ணல? எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. என்னடா வேலையை விட்டு வந்துட்டியா? யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல பாட்டி, கதிர் வேலையெல்லாம் விட்டுட்டு வரல. இவன் வேலை பாக்குற துபாய் கம்பெனியோட பிரான்ச் நம்ம ஊர்ல ஓபன் பண்ணிருக்காங்க. இவன் படிச்சிருக்கிறதுனால மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்து அந்த கம்பெனிய பாத்துக்கிற பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஆஹா. திடீர்னு நேத்து ஃபோன் பண்ணி நான் கிளம்பி வரேன், தனாவை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னான். ஆக்சுவலா அவங்க வீட்டுக்கு போறதா தான் இருந்தான். நாங்க தான் இவனை ஏர்போர்ட்டுக்கு போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அப்படியா? சரி சரி. கதிர், நிஜமாவா சொல்ற? இனிமே நீ துபாய்க்கெல்லாம் போக வேண்டாமா? இங்கேதான் வேலையா? நீ கூடவே இருக்க போறியா? ஆமா. பரவாயில்ல கதிர், நீ திடீர்னு வந்ததும் எங்க வேலையை விட்டு வந்துட்டியோன்னு பயந்துட்டேன். பெரியப்பா, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. தனா யாரு பெரியப்பா? உங்க ரத்தம், உங்க பொண்ணு பெரியப்பா. அவளை ஏன் தவிக்க விடுறீங்க? என்னமாயா, உன்கிட்ட பேச ஆரம்பிச்சதும் எனக்கே கருத்து சொல்ற அளவுக்கு துளிர் விட்டுடுச்சோ? எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்தாச்சா? இல்ல பெரியப்பா, நான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல.
நாங்க கிளம்புறோம். அம்மா வந்ததுக்கு அப்புறம் சொல்லிருங்க. கதிர் போலாம். வா. அம்மாடி, தனா தனா இருடி, அவசரப்படாத. என்ன விடுங்க பாட்டி. கொஞ்சம் பொறுமையா இரு, உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். இரு. அப்பா தான் தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் புருஷன் அவமானப்படுறத என்னால பொறுத்துக்க முடியாது. நாங்க போறோம். ஏம்மா தனா ஏன் டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் பொறுமையா இரு. தனா என்னம்மா? என்னடி? ஐயோ, தனா தனா என்னாச்சு? தனா என்ன ஆச்சு? தனா ஐயோ தனா, தனா என்னாச்சு? மாயா நீ போய் கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. தனா, நீ வா, கதிர். நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வா. இருப்பா இருப்பா, வா. என்னன்னு பாப்போம். முதல்ல உள்ள கூட்டிட்டு போலாம் வாங்க. ரமணி, மூட்டு வலி தைலம் கேட்டல்ல, ஆ. நேத்து தான் காய்ச்சினேன். இந்த வாங்கம்மா, நல்ல நேரத்துல வந்தீங்க. என் பேத்தி திடீர்னு தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஆ, பாக்குறேன். கொஞ்சம் என்னன்னு பாருங்க.